வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல 36 சைஸ் பிளவுஸை எப்படி வெட்டுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். பாருங்க. இப்போ இதுதான் அந்த சாரி. இதுல உள்ள பிளவுஸ் பீட்டை தான் நான் தனியா வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல தான் வெட்ட போறோம். முதல்ல லைனிங்ல வெட்டிக்கிடுவோம். லைனிங்கை இப்படி நீட்ட வாக்குல மடிச்சு போட்டுக்கிறணும். உங்களுக்கு துணி இருக்கிறத பொறுத்து, இது நல்ல பெரிய துணினால நான் நீல வாக்குல போட்டிருக்கிறேன். இல்லைன்னு சொன்னா நீங்க 2 கரவாட்டி இந்த இருக்குது, இந்த 2 கரை பக்கம் இருக்குது, இது ரெண்டையும் இப்படி சேமாவே மடிச்சுட்டு இப்படி வச்சுக்கிறலாம். இது நல்ல அகலமா இருக்கிறதுனால நான் தேவையான அளவுக்கு மடிச்சு போட்டுக்கிறேன். முதல்ல பின் பக்கத்தை எடுக்கணும். பின் பக்க உயரம் பிளவுஸ் உயரம் 14. தையலுக்கு கீழே 1/2 இன்ச்சு மேல 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 15க்கு மார்க் பண்றேன். உங்களுக்கு கீழே மடிச்சு தைக்க கூட அளவு வேணும்னா கூட 1 இன்ச்சு விட்டுக்கிறலாம். இப்ப நான் 15 உயரத்துக்கு மார்க் பண்றேன். அடுத்தது ஷோல்டர். இந்த 36 சைஸ்க்கு 6 இன்ச்சு நான் மார்க் பண்றேன். அடுத்தது அந்த ஷோல்டர் மார்க் பண்ண இடத்துல இருந்து ஆமோல் இறக்க மார்க் பண்ணணும். அதே 6க்கு நான் மார்க் பண்றேன். 2 கோடு போட்டுக்கிறணும். அந்த மார்க் பண்ண இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. அடுத்தது இந்த ஆமோல் வளைவு எடுக்கணும். இந்த எண்டுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும். ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோங்க. 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப் இதுல இந்த ஷோல்டருக்கும் இந்த ஷோல்டருக்கு இடைவெளியில நடுவுல ஒரு புள்ளி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இதுல ஒரு ரவுண்ட் ஷேப் போடணும். இதுல இருந்து நேரா 1.5க்கு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு சரியா இந்த வளைவுல இருந்து இந்த வளைவோட கொண்டு போய் இந்த உடம்போட சேர்த்து விட்டுறணும். இதுல இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த வளைவோட சேர்த்தாச்சு. அடுத்தது கழுத்து பாயிண்ட். இதுக்கு 3 இன்ச்சும் விடலாம், 2.5 இன்ச்சும் விடலாம். நான் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு பின்னுக்கு உயரம் 10 வரையும் வச்சுக்கிறலாம். இதுல நான் 9.5க்கு மார்க் பண்றேன். அதே 2.5 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிறணும். போட்டுட்டு இதுல ஒரு இன்ச்சுக்கு புள்ளி தள்ளி வச்சுட்டு ரவுண்ட் ஷேப் எடுக்கிறேன். இப்படி வச்சுட்டு அடுத்தது இங்க வெளியில கொஞ்சம் அகலம் வேணுங்கிறனால ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணி இந்த வளைவை கொண்டாந்து இதுல சேர்த்து விட்டுறலாம். இப்ப இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அகலமா கிடைக்கும். மேல குறைக்க கூடாது, கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வெளியால புள்ளி வச்சுட்டு இந்த ஷேப்பை ஒரு ஷேப் மாதிரி பொட் ஷேப் மாதிரி கொண்டாந்தாச்சு. அவ்வளவுதான். அடுத்தது கீழ்பாட்டு. கீழே இடுப்புக்கு இந்த மேல இந்த உடம்பு பாட்டு மார்க் பண்ணணும். அடுத்து உடம்புல 36 இன்ச்சுக்கு 4 பிரிச்சோன்னு சொன்னா 9 வரும். அதோட 1 இன்ச் கூட்டிக்கிறணும். அப்ப 10க்கு மார்க் பண்ணணும். முதல்ல 10க்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தையலுக்கு உங்களுக்கு எவ்வளவு இடம் வேணுமோ 1.5 இன்ச் வரையும் விட்டுக்கறலாம். நான் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இது 9 1 10. அது தையலுக்கு 1.5. இப்ப இந்த 10 இங்க மார்க் பண்ணிருக்க தண்ணி மேல கீழே அதுல 1 இன்ச் குறைச்சு 9க்கு மார்க் பண்ணணும். 9க்கு மார்க் பண்ணி நேரா கோடு போட்டு இதுலயும் 1.5 இன்ச் தையலுக்கு கீழையும் இடைவெளி விட்டுறணும். அடுத்தது இந்த சைட்ல ஒரு டாட் பிடிக்கணும். இந்த 2 ஷோல்டருக்கு நடுவுல நேரா சென்டரா ஒரு கோடு போட்டுட்டு ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு 2 பக்கமும் 1/2 இன்ச்சுக்கு இடைவெளிக்கு விட்டுறணும். 2 பக்கமும் 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுதான் பின் பக்கம். இப்ப எல்லாத்தையும் இதை சரியா நாங்க வச்சுட்டு இந்த அளவோட பின் பக்கம் கட் பண்ணி எடுத்துறணும். அடுத்து பின் பக்கம் வெட்ட போறோம். பின் பக்கம் இந்த நாங்க முன் பக்கம் கட் பண்ணி எடுத்திருக்கிறோம். இந்த அளவையே அப்படியே வச்சு துணியில முதல்ல முன்னுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு இடைவெளி விட்டுக்கிறோங்க. 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ இடைவெளி விட்டுட்டு இந்த துணியை அப்படியே வச்சிட வேண்டியதுதான். முன்னுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் நான் தையலுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு விடுறேன். இல்லை நீங்க 1/2 இன்ச் கூட விட்டுக்கறலாம். 1/2 இன்ச்சு முன்னுக்கு விட்டாச்சு. விட்டுட்டு அடுத்தது மேல இருந்து இந்த அளவு சரி, கீழே ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறணும். அப்ப அந்த 1 இன்ச்சுக்கு நேரா கோடு போட்டுக்கிறோங்க. கீழே 1 இன்ச்சுக்கும் கீழே 1 இன்ச்சு முன்னுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே இந்த அளவை மார்க் பண்ணணும்.
முன்கழுத்து வந்து இந்த அளவுக்கு வைக்க கூடாது, 6 to 6.5 வைக்கணும். இப்ப நான் 6.5 மார்க் பண்றேன். முன்கழுத்து 6.5 மார்க் பண்ணிட்டு அதே 2 அகலம் தான் ஒரு வளைச்சு இப்படி முன்கழுத்து போட்டுக்கிறோங்க. மற்றபடி கை அதே வளைவுக்கு ஃபர்ஸ்ட் வரைஞ்சு எடுத்து என்ன அளவு இருக்கோ அதை வரைஞ்சு எடுத்துக்கிறணும். அடுத்தது இந்த சைடு வந்து இப்படி வளைஞ்சிட்டு வராம நேராவே இந்த முழு துணி பாட்டையும் அப்படியே விட்டுறணும். இங்கதான் எங்களுக்கு அளவு இருக்குது, நாங்க இந்த அளவுல மார்க் பண்ணாம இந்த முழு துணியையும் நாங்க அப்படியே விட்டுறணும். முன் பக்கத்துக்கு மட்டும் இதை அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டு இது நல்லா சரியா உங்களுக்கு தெரியற மாதிரி இந்த மார்க்கை திரும்ப போட்டுட்டு இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து குறைச்சிக்கிறணும். குறைச்சிட்டு உள்ளுக்கு முன்னுக்கு மட்டும் 1/2 இன்ச்சை குறைச்சிட்டு இதுல இருந்து அப்படியே கொண்டாந்து இதோட சேர்த்துறணும். முன்னுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளுக்கு தள்ளிடணும். இது இல்ல, இதுதான் சரியான. அடுத்தது டாட் போடு. இந்த 2 ஷோல்டர் இருக்குது, இந்த 2 ஷோல்டருக்கு நடுவுல சென்டர் பார்த்து கோடு போட்டுக்கிறணும். இதுல வந்து நாங்க இங்க உடம்புக்கு வந்து 10 தானே மார்க் பண்ணிருக்கிறோம், 9ஓட 1 சேர்த்து 10. அப்ப அந்த 10 மேல இருந்து மார்க் பண்ணணும். இந்த ஷோல்டர்ல இருந்து 10க்கு நேரா மார்க் பண்ணிக்கிறணும். இதுல இருந்து இந்த டாட் ஒண்ணு உயரம் பார்க்கணும். உயரம் வந்து 3 இன்ச் வரையும் விட்டுக்கிறலாம். இதுக்கு வந்து நான் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அந்த 3 இன்ச்சுக்கு நேரா கோடு போட்டுக்கிறணும். அடுத்தது இந்த முடியுது, இந்த எண்டுல வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேல தூக்கணும். இந்த இடத்துல பின்னுக்கு இந்த சைட்ல வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இந்த டாட் போட்டிருக்கிறோம். இந்த உயரம் 10, இந்த செஸ்ட் பாயிண்ட் 10, இந்த டாட்டோட உயரம் 3. அப்ப 13க்கு மார்க் பண்ணிருக்கிறோம். இந்த 13ல இந்த நடுவுல வந்து இந்த பக்கத்துக்கு 1 இன்ச்சும் இந்த பக்கத்துக்கு 1 இன்ச்சு சேர்த்து இந்த சென்டர் டாட் போட்டுறணும். இந்த டாட் முடியுது, இந்த எண்டு இதுல இருந்து இந்த பக்கத்துக்கு ஒரு 1.25 இன்ச்சு தள்ளிட்டு 1.25 இன்ச் இதுல நேரா ஒரு கோடு போட்டு 2 பக்கமும் 1/4 இன்ச் மொத்தத்துல 1/2 இன்ச்சுக்கு இந்த பக்கத்துக்கு புடிச்சிடணும். அடுத்தது இந்த எண்டுல இருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி நீட்ட கோடன்னு போட்டு 2 பக்கமும் 1/4 இன்ச் மேனி 1/2 இன்ச்சுக்கு இந்த பக்கத்துக்கும் 1/2 இன்ச் புடிச்சிடணும். 1/2 இன்ச் புடிச்சாச்சு. இப்ப இந்த ஷேப் வந்து கொடுக்கணும். இந்த ஷேப் எப்படி கொடுக்கணும்னு சொன்னா சரியா இந்த இடத்துல இருந்து இந்த டாட்டை கொண்டாந்து இந்த வளைவோட இதை சேர்த்துடணும். அதே மாதிரி இந்த 1 இன்ச் இங்க இருந்து வளைச்சிட்டு வந்து இதோட சேர்த்துடணும். இதை அப்படியே வெட்டி எடுத்துறேன். பட்டியும் இதுலயே நாங்க வெட்டி எடுத்துட்டோம். இப்ப இதுல இந்த டாட் இப்படி சுருங்குற நேரம் இந்த பட்டியும் இது குறைஞ்சி இவ்வளவுதான் எங்களுக்கு சரியான அளவுக்கு வரும். இவ்வளவுதான் முன் பக்கம். இது இப்ப இதை துணியில நான் கட் பண்றேன். கைக்கு மார்க் பண்ண போறோம். இந்த சுருக்கு கை மாதிரி வைக்கிறதுனால இதை நேரடியா நான் துணியிலே வெட்டி காட்டுறேன். இதுக்கு வந்து கைக்கு வந்து 6.5 இந்த மேல வந்து ஒரு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு 7 மொத்தத்துல நான் வைக்கிறேன். இதுக்கு கீழே நான் மடிக்க இல்லை, இது அப்படியே சுருக்கு கை தைக்கிற நேரம் இது கரவாட்டி துணினால நான் அப்படியே வைக்கிறேன். கீழே மடிச்சு தைக்கிற மாதிரி இருந்தா நீங்க கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் மேல 1/2 இன்ச்சு விட்டு 1.5 இன்ச்சு உங்களோட கையிட அளவோட சேர்த்துக்கிறணும். இப்ப இதுல கையிட உயரம் வந்து 6.5 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு 7க்கு மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு இந்த சதுரத்தை அப்படியே நான் வெட்டி எடுத்துக்கிறேன் பிளீட் வைக்கிறதுக்கு. ஆனா உண்மையா கையிட அளவு வந்து சரியா எப்படி வெட்டணும்னு சொன்னா, இப்ப நீங்க இது சுருக்கு கைக்குன்னு அந்த எக்ஸஸ் நான் சாதாரண கை இதுல வெட்டணும்னு சொன்னா எப்படின்னா நேரடியா உயரத்தை மார்க் பண்ணிக்கிறங்க. அதுல இருந்து மேல இருந்து 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கிறணும். 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிட்டு கீழே அடி அகலம் இப்ப நீங்க இந்த 6.5 இன்ச் வச்சிருக்கிற இடத்துல உங்களோட கையில எவ்வளவு அடி அகலம் இருக்குதோ அந்த அளவை மார்க் பண்ணணும். கீழே அடி அகலம் 6.5. அப்ப இந்த 6.5னா இந்த டவுன் மார்க் பண்ற இடத்துல 1 இன்ச்சு சேர்த்து 7.5க்கு மார்க் பண்ணணும். அப்ப 7.5க்கு நேரம் கோடு போட்டுக்குங்க. போட்டுட்டு இங்க மேல இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு தள்ளிக்கிறங்க. தள்ளிட்டு அதை அப்படியே வளைச்சு ரவுண்டா வளைச்சு கொண்டாந்து இந்த கையோட சேர்த்து விட்டுருங்க. இந்த பாயிண்டோட சேர்த்துட்டு இந்த 2க்கு இடைவெளி இருக்குது, இந்த 2க்கும் ஒரு நடு பாயிண்ட் வச்சுக்கிறங்க. அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சுட்டு இந்த மேல் புள்ளியில இருந்து வளைச்சு இந்த 1/2 இன்ச்சை கொண்டு போய் இதோட சேர்த்துற வேண்டியதான். அடுத்தது இங்க கைக்கு தையலுக்கு நாங்க உடம்புலயும் 1/2 இன்ச்சு விட்டோம். அப்ப இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு விட்டுறணும். அப்ப இதுதான்
உண்மையான கையிட அளவு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஃப்ளீட் இப்படி சுருக்கி இப்படி செய்ய போகிறேன். அப்போ இந்த இருக்கிற எக்ஸஸ் அளவை பூரா இதுதான் அளவு. இதெல்லாம் வந்து இந்த இதுல இருந்து இந்த அளவு வரையும் எனக்கு இந்த சுருக்கிற இடத்துக்கு தேவை. அப்போ நான் இந்த ஃபுல்லாகவே இந்த சதுர துணியை எடுத்துட்டு கடைசியாக ஃப்ளீட் வச்சு முடித்த பிறகு இந்த எக்ஸஸை வெட்டி எடுத்துருவேன். இதில் வந்து மற்ற பாட்டை வச்சு வெட்டி எடுத்துருவோம். தைக்கிறதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நீங்கள் 36 சைஸாக இருந்தால் இதே அளவை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களோட உடம்போட அளவு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அதை நீங்கள் மாற்றிக்கிறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.